இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக் பிரெட் தாங்க. சிம்பிளாக வீட்டிலே எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். அதுக்கு முழுசாக ஒரு கார்லிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்தளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை பொரிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்தளவுக்கு மேஷ் பண்ணி விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்து அன்சால்ட்டட் பட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஆரிகனோ கொஞ்சமாக சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒயிட் ப்ரெட்டோ இல்லைன்னா ஹோல் மீல் ப்ரெட்டோ உங்களுக்கு எந்த ப்ரெட்டு பிடிக்குமோ அந்த ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி வந்து ஹோல் மீல் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ வெறும் ப்ரெட் தான் நம்ம சாப்பிட போகிறோம். வெறும் கார்லிக் ஸ்ப்ரெட் வச்சு தான் சாப்பிட போகிறோம்னா 2 சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தோசைக்கல்ல டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடுங்க. இல்லை உள்ள சீஸ் வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் உள்ள சீஸ் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நாங்கள் 2மே ட்ரை பண்ணோம். 2மே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.